வீட்டில் போய் ஓடி சொன்னேன். நம்ம குளிக்க போறது எங்க அம்மைக்கு தெரிஞ்சிட்டல. உங்க அம்மைக்கு எப்படி தெரியும்? நேத்து போகும்போது லாஸ்ட் பெஞ்சில் உள்ள தேவதமே போட்டு விட்டாம்ல வீட்டுல. ஓமே காடு விடு விடு. இந்த தேவதம் ஞாயிற்றுக்கிழமை கிணத்துல குளிச்சுக்கிட்டே இருக்கோம். ம். மாப்பிள்ள வயிறு பசிக்கு மாப்பிள்ள. வீட்டுக்கு போனா விளக்கமா தேடிடும் மாப்பிள்ள. ஆமா மாப்பிள்ள, எனக்கு வயிறு பசிக்கு. வீட்டுல துட்டு கொடான்ட்டு மாப்பிள்ள. நம்ம 2 பேரும் ஹோட்டலுக்கு சாட போவோம். போனா நம்ம வந்துட்டேன் மாப்பிள்ள. வீட்டுல அடி கொண்டுட்டாவ. எனக்கு கோழிகறி சண்டை இருக்கு. எனக்கு இறால் சண்டை இருக்கு. எனக்கு மீன்கறி சண்டை இருக்கு. எனக்கு கருவாடு சண்டை இருக்கு. எனக்கு எல்லாம் சண்டை இருக்கு. ஹலோ சார், நாங்கள் அமேசான் கொரியர்லேருந்து வந்திருக்கோம். நீங்கள் எங்கே சார் இருக்கீங்க? இப்போ ஒரு வேலையாக வெளியே வந்துட்டேன் சார். நீங்கள் பக்கத்தில் அந்த மேடம்கிட்ட கொடுத்துருங்க. நான் இப்போ உங்களுக்கு ஓடிபி சொல்கிறேன். நம்ம யோகத்துக்கு 100 ரூபா கிடைச்சிருக்கு. நேராவே சூரிய கடையில புரோட்டா சாடுதான். நீ வாத்தியார் மகன் தானே, நீ பண்ணையார் மகன் தானே. 2 பேரும் துட்ட கிளம்பிட்டு எங்கள போறீங்க? பாத்தியா? குடியார குயின்ல வச்சு வாழை. ஏய், அந்த 100 ரூபாய் கொடு. எங்கிட்ட எங்க 100 ரூபா இருக்கு? நான் இருக்கல. பேக்கூதி 100 ரூபாய் பிடிங்கிட்டு போற. பேக்கூதி மிடாக்கூதி. கிடைச்ச 100 ரூபாயும் குடியார குயிமே கலாண்டு போயிட்டான். எப்படில எடுப்பா 100 ரூபாய? ஓடு மாப்பிள ஓடி. அப்புறம் நிச்சயமா ஓடுறி. ஒரு சின்ன குயிமக்க என்னை அடிச்சு ரூபாய் பிடிட்டு போட்டு போறாங்க. சிறைக்கு உள்ள இன்னைக்கு எங்க போனாலும் உங்களை விட மாட்டேன். மாப்பிள ஓடிடு மாப்பிள. இவன்ட்ட மட்டும் மாட்டிடாத மாப்பிள. உங்களை விட மாட்டேன்டா. மாப்பிள தவிக்கு மாப்பிள. ஒன்னா போனா மாட்டிவிடுவ. நீ தனியா போ. முந்தானத்து என்கிட்ட ஒரு 100 ரூபா வாங்கினோம்ல, அதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது பார்த்தியா? அதில் அப்படின்னா ஒரு ப்ரைஸும் இல்லையே, சும்மா நார்மலாக தான் இருக்குது. நீ முதல்ல சரியாக பாரு. ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், அப்புறம் கால் பண்ணுறேன்.
சார் அந்த ஊர்லேருந்து வந்துட்டுருக்கேன் சார். ஃபைல்லாம் தப்பாக இருக்குது, மறுபடியும் அந்த ஊரில் கொஞ்சம் விசாரிங்க. ஓகே சார். இப்போ தான் சார் முடிச்சுட்டு அந்த ஊர் விட்டு வெளியே வந்து நிற்கேன். சரி சார், உங்களுக்காண்டி நான் பண்ணுறேன். ஓகே சார். உங்கள் ஆஃபீஸில் ஒரு பார்சல் இருக்குது சார், அதை மட்டும் என் ரூமில் வச்சுருங்க சார் எப்படியாவது. தேங்க்யூ சார். நேத்தனை 100 பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் இல்லையே, அப்படி என்ன இருக்கும். சரி, 100 காணுமே எங்கே இருந்தது. இப்போ சர்ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்ல. சரி, போகிற வழியில் பார்ப்போம். போகிற வழியில் எங்கே கிடக்கான்னு பார்ப்போம். அவன் எங்கே போயிருப்பான்? இங்கே தான் இருக்கானா? சாமி என் கையில தான்டா. காலு என்னை விட்டு, நான் ஒண்ணு பண்ணல. என்னை விட்டு என்னை விட்டு என்னை விட்டு. உனக்கு இதே நிலைமை தான். முடியலையா? இவன் என்ன இப்படி பண்ணுதான்? இவன் மட்டும் மாட்டிடக்கூடாது. வாடாதல, நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். ₹100 இவன்கிட்ட இருந்து மட்டும் புடுங்காம இருக்கலாமோ? சே, இப்ப என்ன பண்றது? இவன் வேற பின்னாடியே வரானே. நில்லுல. ஆமா, சின்ன பையனா வச்சுட்டு டேய் தம்பி. ஹலோ டேய், யார் பையன்டா நீ? டேய் எந்திரா. இங்கதான் இருக்கா? யோ இங்கே பாரியா, இங்கே ஒருத்தர் அடிபட்டு கிடக்காங்க. டேய் கை எந்திரா. கை கால உதறி எங்க இடத்துல ஓடி இந்த கையில எப்படி ரத்தமா இருக்கு, பாத்துற முடியா? வா. யாரு? ஆஸ்பத்திரியில? வேண்டாம்னே, ஆஸ்பத்திரி வேண்டாம்னே. ஆஸ்பத்திரியில வேண்டானே, என் தம்பியை நான் பாத்துக்கிறேனே. அறிவு இருக்காயா? கையில ரத்தம் வருது. இல்லடா, ஆஸ்பத்திரி போகணும். அம்மா ஐயோவனே, உங்க உதவிக்கு ரொம்ப நன்றினே. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். வாழை என்ன ஒரு இது, ஒருத்தன் கையில அடிபட்டு இருக்கு, ஹாஸ்பிட்டல் விட்டா இல்லை ஒன்றும் இல்லை. நீங்க போங்க. அண்ணே, அப்பளம் 100 எடுத்தீங்களா? அந்த பையன் ₹100 ராமனே, அப்பளம் இதில் எடுத்தீங்களா? நான் பார்த்தேனே. கொடுங்க அந்த பையன். எந்த ₹100? யோ குடியா, நான் அப்பளம் பார்த்தேன் தம்பி. ₹100 கணதியாப்பா? யோ அந்த ₹100 குடியா, நான் தான் என் கண்ணால பார்த்தேனே. சின்ன பையன் ₹100 ஏமாத்துற, அசிங்கமா இல்லை? என்னடா முறைக்க, அந்த பையன் காசை கொடுறான். தம்பி பார்த்து போ, ₹100 மறுபடியும் தொலைச்சிடாத. இது உங்க ₹100 தானே? காலைல வரையில கீழே போட்டீங்க. கிடையாது. சின்ன பிள்ளைத்தனமா கிரிக்கெட் இருக்கால, இதத்தான் சர்ப்ரைஸ். ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவேன், அன்னைக்கு இருக்குவான் சாவு. டேய் தம்பி, இந்த ₹100 உனக்கு எப்படி கிடைச்சது? இங்க என்ன நடக்கு? எனக்கு ஒன்றும் புரியல. கொஞ்சம் புரியுத மாதிரி சொல்றான். நானும் என் ஃப்ரெண்டும் காலைல நடந்து வந்துட்டு இருந்தோம்னே, நீங்க ₹100 கீழே போட்டீங்க. அந்த ₹100 என் ஃப்ரெண்டை அடிச்சு போட்டாம்னே. இவனா அவன் ஃப்ரெண்ட் அடிச்சது? ஆமாண்ணே. ₹100 சின்ன பையன் அடிங்க, நான் கேவலமா இல்ல. ஒண்ணு குடுறா. என்ன ஊருடா, பாக்குற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கான். டேய் எவ்வளவு முடியுமா ஸ்டேஷன்ல வச்சு பாத்துக்கிட்டேன். என் ₹100 கண்டுபிடிச்சி தந்ததுக்கு ரொம்ப நன்றி தம்பி. முதல்ல கைக்கு போய் மருந்து போடு, இப்படி வச்சுக்கிட்டு இருக்காத. கையில வேற தண்ணி பட்டுறாம பாத்துக்கோ. வச்சுக்கோ. ஒன்றும் வேண்டாம்ண்ணே, சாப்பாடு மட்டும் போதும். என்ன சொல்றேன், சாப்பாடு போதுமா? வாடா போவோம், அவங்களுக்கு ஒரு பெரிய பரிசு இருக்கு.